சொல்லுங்க. ஹரிவம் சாமிஜி, ஆ, இந்த மந்திரம் சொன்னீங்கல்ல, ஆ, பிரணவ மந்திரம் முருகன் சிவனுக்கு சொன்னதா நம்ம கேட்டிருக்கோம். ஆமா. ஓம் அந்த மந்திரத்துக்கு ஒரு விளக்கம் சொல்லுங்க சாமி. அது ஒரு பெரிய கேள்வியா இருக்கும். அது ரொம்ப நாளா மனசுக்கு தேடலா இருந்துச்சு. ஆமா, அதாவது நம்ம பகவத்கீதை படிக்கிறோம், ம், உபனிஷத் படிக்கிறோம், இந்த சாஸ்திரங்கள் படிக்கிறோம். சாஸ்திரங்கள் மூலமாக நம்ம என்ன விஷயத்தை உள்வாங்குறோமோ ம், அது பிரணவத்தினுடைய பொருள். பிரணவத்தினுடைய பொருள் தெரியாததுனால முருகன் பிரம்மாவை பிடிச்சு ஜெயில போட்டார். அதாவது பொருள் தெரியாம சொன்னா கூட அதுக்கு எஃபெக்ட். பிரம்மா அப்படி சமாளிச்சுட்டு இருந்தாரு. ஆனா தெரிஞ்சா அதுக்கு எஃபெக்ட் இன்னும் அதிகம். இத பத்தி மாண்டூக்கிய உபனிஷத் அப்படிங்கிற ஒரு உபனிஷத் கொஞ்சம் அதிகமா பேசுது. மற்றபடி பல உபனிஷதங்கள்லயும் இது பல காரணங்களுக்காக சொல்லப்பட்டிருக்கு. இத வச்சு நாம எப்படி உபாசனை பண்றது, தியானம் பண்றது எப்படி, ஜபம் பண்றது எப்படி, இத நம்ம ஜபம் பண்ணும்போது தியானம் பண்ணும்போது எப்படி விஷுவலைஸ் பண்ணணும், இப்படி எல்லாம் நிறைய விஷயங்கள் அதுல இருக்கு. ஒரு வார்த்தையில அதுக்கு அர்த்தம் சொன்னா, விவேகானந்த சுவாமி ஸ்டைல்ல சொன்னா, ஓம் அப்படிங்கிறதுடைய பொருள் கடவுள், பிரம்மம் அப்படிங்கிறதுதான். அதுதான் ஒரே வார்த்தையில சொல்லக்கூடிய அர்த்தம். அது எப்படி அப்படிங்கிறதுக்கு விளக்கம் மாண்டூக்கிய உபநிஷத்துல வருது. ஆ அப்படின்னா என்னது, ஊ அப்படின்னா என்ன, இம் அப்படின்னா என்ன, இந்த நாளையும் கடந்தா இருக்கிறது என்ன, இந்த மாதிரி நமக்கு ஒரு விஷுவலைசேஷன் கொடுக்குது மாண்டூக்கிய உபனிஷத். ஓம் அப்படின்னா கடவுள், அதுதான் அதுக்கு முக்கியமான அர்த்தம். பேரு வடிவம் எல்லாம் இல்லாத இந்த உலகத்துக்கே ஆதாரமான சச்சிதானந்தமாக இருக்கக்கூடிய கடவுள், அவருக்கு ஒரு பேரு தான் ஓம். ஆதிசங்கரர் அவருடைய பாஷ்யத்தை சொல்றாரு, ஓம் அப்படிங்கிறது கடவுளுடைய பெயர். ஓமித்யேதம் சர்வம் அப்படின்னு அந்த உபனிஷத்தை ஆரம்பிக்குது. இது எல்லாமே ஓம் தான் அப்படின்னு சொல்லி அந்த உபனிஷத்தை ஆரம்பிக்குது. நீங்க கடவுள் அப்படின்னு அந்த ஓம புரிஞ்சுக்குங்க, அதுதான் இப்போதைக்கு எளிமையா இருக்கும். நாம இந்த வேதாந்த விசாரம் அல்லது பகவத்கீதை கிளாஸ் எல்லாம் நமக்கு அந்த கடவுள் தத்துவத்தை தான் புரிய வைக்க முயற்சி பண்ணுது. இதை நம்ம எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு நாம ஓம தான் புரிஞ்சுக்கிட்டே வரோம்.